பொதுவாக என்கேஜ்மெண்ட் வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது பொண்ணு தான் அதிகமாக வைக்கப்படுவாங்க. ஆனால் இங்கே வந்து மாப்பிள்ளை கொஞ்சம் அதிகமாக வைக்கப்பட்ட மாதிரி இருந்து இன்றைக்கி என்னோடய மாமா பையனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். பொண்ணு ஊர் முக்கூடல்ங்கிறனால இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் ஆகும். கிளம்புறதுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போகிற பொருளெல்லாம் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா பொண்ணு வீட்டுக்குமே நாங்கள் வந்துட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு சந்தனம் வச்சு வெல்கம் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வெல்கம் பண்ணுறதை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லா இருந்து அப்புறமா பொண்ணுக்கு வந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு என்கேஜ்மெண்ட் சரியாக கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணி 2 பேருக்குள்ளேயும் பைபிளை மாற்றினதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்ற சொன்னாங்க. என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்ற சொல்லும்போது தான் ஃபோட்டோகிராஃபர் ஒரு நிமிஷம் கையை பிடிச்சிட்டு பாருங்கன்னு சொல்லும்போது மாப்பிள்ளைக்கு வெக்கம் தாங்க முடியலை. வெக்கப்பட்டுட்டு பொண்ணை பார்த்துட்டு சிரிக்கிறதோ நெளிகிறதுமா இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லா முடிஞ்சதுக்கப்புறமா பாஸ்டரும் அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆகிட்டு பாப்பாலாம் டயர்ட் ஆகிட்டா. ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 3 மணி, சாப்பிடும்போது 8:30 அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்புறம் கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.